Hello everyone, welcome to Study Buddy Tamil. நம்ம இன்னைக்கு December 6th current affairs பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னா Supreme Court offers to find solution to deceitful conversions, the COVID-19 pandemic food and socializing study, climate talks as short-changing international law, the lingering crisis of labor post-pandemic, why fisherfolks are protesting the Vizhinjam port project. Miscellaneous news and PYQs தான் பார்க்க போகிறோம். இது நேற்று கொடுத்த PYQக்கான ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டடி படியில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் அவைலபிள் இருக்குது. ஸோ ஆகஸ்ட் செப்டம்பர் வந்து அக்டோபர் மந்த்க்கானது. இதோட காஸ்ட் வந்து 99 rupees தான். இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு எதிர் மெசேஜ் ஒரு கால் பண்ணி கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மோஸ்ட்லி இந்த வீக்கில் வந்து நவம்பர் மந்த்க்கான மேகசின் வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல், சுப்ரீம் கோர்ட் ஆஃபர்ஸ் டு ஃபைண்ட் சொல்யூஷன் டு டிசைட்ஃபுல் கன்வர்ஷன்ஸ். இந்த ஆர்டிக்கல் வந்து எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃபோர்ஸ்ஃபுல் ரிலீஜியஸ் கன்வர்ஷன்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் தனியாக டிசைட்ஃபுல் கன்வர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிசைட்ஃபுல் கன்வர்ஷன்ஸ் என்னென்னா ஏமாற்றி பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு ரிலீஜனில் இருக்கவங்க இன்னொரு ரிலீஜனில் இருக்கவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ சேரிட்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ சேரிட்டி கொடுக்குறப்ப என்னென்னா, நாங்கள் உங்களுக்கு சேரிட்டி பண்ணுறோம்ல, ஸோ அதுக்காக நீங்கள் வந்து இந்த ரிலீஜனுக்கு கன்வெர்ட் ஆகிக்கோங்க, அந்த மாதிரி அவங்கள அல்யூர் பண்ணுறதோ, ஸோ ஏதோ ஒரு பொருளை கொடுத்து அவங்கள ரிலீஜனை கன்வெர்ட் பண்ண வைக்கிறதோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்காங்க. The Supreme Court on Monday said acts of charity or good work to help a community or the poor should not lock an intention to convert them religiously as payback. ஸோ ஒரு சேரிட்டி ஆர் குட் ஒர்க்கை நம்ம ஹெல்ப்பாக பண்ணுறோம் ஏதோ ஒரு கம்யூனிட்டிக்கு, அந்த மாதிரி பண்ணுறது இன்டென்ஷனால ரிலீஜியஸ் வைஸில் உங்களுக்கு பேபேக் பண்ணணும் அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. சேரிட்டி அப்படிங்கிறது ஜஸ்ட் அந்த ஹெல்ப்பாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எ பெஞ்ச் லெட் பை ஜஸ்டிஸ் M.R. ஷா இந்த கன்வர்ஷனை பொறுத்தவரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எவ்ரிபடி ஹேஸ் அ ரைட் டு சூஸ் தேர் ஃபெய்த், பட் தட் டஸ் நாட் மீன் தட் லரிங் சம்படி பை கிவிங் சம்திங். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவங்களோட ரிலீஜனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உரிமை இருக்குது. ஸோ ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் அப்படிங்கிறது நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அது தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை இருக்குது. ஆனால் அந்த பிலீஃப் ஆர் ஃபெய்த்தை வந்து நம்ம இப்படி ஏதோ ஒரு பொருளை ஹெல்ப்பாக கொடுத்தோ இல்லை வேறு ஏதாவது கம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணியோ அவங்கள மறுபடியும் வந்து ரிலீஜியஸாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. If you believe that a particular community needs help, you help it, the charity. But the purpose of charity should not be conversion. This is the most important point. Every charity or good work is welcome, but what requires to be considered is the intention. So, நம்ம வந்து இந்த charity பண்ணுறது உண்மையே நல்ல விஷயம் தான், பட் இந்த சேரிட்டிக்கான பேபேக் அப்படிங்கிறது ரிலீஜியஸ் கன்வர்ஷனாக இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஜட்ஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா இன்னும் வரல. அதோட ஹியரிங் வந்து December 12th தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ ஜஸ்டிஸ் ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா, பிலீஃப் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங், பிலீஃப் பை அல்யூர்மெண்ட் தட் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஸோ ஒரு ரிலீஜனோட பிலீஃப் அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான். அவங்கவுங்க எந்த ரிலீஜன் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம், அவங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா எதுக்கு வேணாலும் கன்வெர்ட் ஆகிக்கலாம், அது வந்து எந்த தப்பும் இல்லை. பட் அந்த பிலீஃப் பை அல்யூர்மெண்ட் ஒருத்தவங்களை ஏமாற்றி இப்படி சேரிட்டி மூலியமாக கன்வெர்ட் ஆக வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே டேஞ்சரஸான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட் ஆர்டிக்கல். இது முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த டிசைட்ஃபுல் கன்வர்ஷன்ஸ் பற்றி சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பிகாஸ் ஆன்சர் ரேட்டிங்கில் இந்த மாதிரி ரிலீஜியஸ் பேஸ்டு இஷ்யூஸ் வந்துச்சுன்னா இதை நம்ம கோட் பண்ணி எழுதலாம். இந்த COVID-19 பேண்டமிக் ஃபுட் அண்ட் சோஷியலைசிங், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டடி. இந்த ஸ்டடியில் வந்து எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா, பேண்டமிக். ஸோ பேண்டமிக் டைமில் ஃபுட் அண்ட் சோஷியலைசிங்கான எக்ஸ்பெண்டிச்சர் எந்த அளவு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். Our study is based on 8 ways of Center for Monitoring Indian Economy, which conducts consumer pyramids household surveys. It is an innovative as it is simultaneously determines the incidence of COVID-19 and shares of food expenditure and socializing. ஸோ சைமல்டேனியஸாக வந்து அவங்க பார்க்குறாங்க COVID-19 பேண்டமிக்கோட இன்சிடென்ஸ் டைமில் ஃபுட்டுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி இருந்திருக்கு, அந்த சோஷியலைசிங்கான எக்ஸ்பெண்டிச்சர் என்ன மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறதான் இந்த ஆர்டிக்கல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பேண்டமிக்லேருந்து சுச்சுவேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. பேண்டமிக் டைமில் என்ன ஆயிடுச்சு, நிறைய பேத்துக்கு வந்து வேலை போயிடுச்சு இல்லையா. ஸோ மெனி பீப்புள் வேர் அன்எம்ப்ளாய்ட், மாஸ் லே ஆஃபாக தான் சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன ஆயிடுச்சு, நிறைய ஃபேமிலிஸ்க்கு வந்து இன்கம் சோர்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. அண்ட் ஃபுட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இன்டரப்டட் ஃபுட் சப்ளை. பேண்டமிக்னால ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ ஃபுட் சப்ளை அப்படிங்கிறது சரியான அளவு வந்து இல்லாமல் இருந்துச்சு. அல்டிமேட்லி இருக்கக்கூடிய கொஞ்சம் ஃபுட்டுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ப்ரைஸ் வந்து அதிகமாகிடுச்சு. டிமாண்ட் அதிகமானா என்ன ஆகும், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. அட் த சேம் டைம் ஃபுட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதான் வந்து சுச்சுவேஷன். இங்கே எங்கல்ஸ் லா பற்றி சொல்லியிருக்காங்க. எங்கல்ஸ் லாவில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபுட் பீங் அ ப்ரையாரிட்டி,
the law suggests that share of food expenditure rises as income falls. இப்போ வந்து இனிஷியலாக ஒருத்தர் 10K ஏர்ன் பண்ணிட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஃபுட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது ஒரு 3000 இருந்திருக்கு. ஸோ அந்த பேண்டமிக் டைமில் என்ன ஆயிடுச்சு, வேலை சரியாக இல்லை, அவரோட இன்கம் வந்து குறைஞ்சி போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னா, ஸோ 5K வந்து வாங்குறாரு. அப்போயும் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் 3K தான். ஆனால் இந்த 5000 கம்பேர் பண்ணும்போது ஃபுட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் தானே ஆகியிருக்கு. இந்த 10Kக்கு இவர் வந்து 30% செலவு பண்ணியிருக்காரு. பட் 5Kக்கு பார்த்தீங்கன்னா 60% வந்து சாப்பாட்டுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க இந்த என்கெல்ஸ்லால, ஷேர் ஆஃப் தி ஃபுட் எக்ஸ்பெண்டிச்சர் ரைசஸ் அஸ் இன்கம் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த ட்ரையாங்கில் நான் சொன்னேன் இல்லையா, பேண்டமிக் டைமு அண்ட் தென் ஃபுட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் சோஷியலைசிங்கான எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ பேண்டமிக்கில் வந்து வேலை இல்லாமல் போயிடுச்சு. அதனால் ஃபுட் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன தான் வந்து அவங்களுக்கு தேவையானாலும் இன்கம் இருந்தாலுமே அதில் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு இல்லையா, பிகாஸ் த இன்கம் ஹேஸ் பீன் ஃபாலன். அதனால் ஃபுட் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்குது. இந்த எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமானால மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, சோஷியலைசிங் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து குறைச்சிட்டாங்க. இது வந்து ஜென்ரலிஸ்டிக். ஆனால் உண்மையிலுமே சோஷியலைசிங் எக்ஸ்பெண்டிச்சர் குறைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த ஸ்டடியில் சொல்லியிருக்காங்க. If the relatively affluent absorb these shocks and still have a large share of discretionary funds. ஸோ affluent ஃபேமிலிஸ்னால் வந்து வெல்த்தி ஃபேமிலிஸை பற்றி இங்கே சொல்கிறாங்க. இந்த அஃப்ளூயன்ஸ் ஃபேமிலிஸ்லாம் ஃபுட் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகவே ஆகட்டும், பட் ஸ்டில் அவங்க என்னென்னா அவங்களோட சோஷியலைசிங் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது வந்து அதிகமாக தான் இருந்திருக்கு. எப்படின்னா, their socializing expenditure may rise to break out of monotonous and boring lifestyle, but it will be a mistake to overlook the preference for socializing. irrespective of the rise in food expenditure, அவங்களோட சோஷியலைசிங் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிகாஸ் பேண்டமிக்கில் யாருமே வெளியெல்லாம் போகல இல்லையா, அதனால் இந்த மொனோட்டானஸ் அண்ட் போரிங் லைஃப் ஸ்டைலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட சோஷியலைசிங் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதிகமாக இருக்குது. சிம்பிளாக வந்து என்ன சொல்லலாம்னா, முன்னாடி வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட் யார்ட்டையாவது இல்லாமல் வந்திருக்கும். இந்த பேண்டமிக் டைமில் எல்லாம் வீட்டிலே இருந்திருப்பாங்க. அப்போ புதுசாக நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கலாம். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் தி எக்ஸ்பெண்டிச்சர் தானே, அப்பார்ட் ஃப்ரம் ஃபுட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இது என்ன இந்த டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாவில் வந்து செப்பரேட் பண்ணுறாங்க. அந்த 3 பேராமீட்டர்ஸ் இருக்குல்ல. ஸோ பேண்டமிக் அண்ட் தென் ஃபுட் எக்ஸ்பெண்டிச்சர், சோஷியலைசிங் எக்ஸ்பெண்டிச்சர் 3மே சைமல்டேனியஸாக படித்தாங்கன்னு பார்த்தோம். இப்போ இதில் என்னென்னா ஃபர்தராக வந்து டிவைட் பண்ணுறப்ப ரூரல் அண்ட் அர்பனில் வந்து என்ன மாதிரி இருந்திருக்கு ஃபுட் அண்ட் சோஷியலைசிங் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதிகமாக வந்து இந்த அர்பன் ரீஜனை கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த ஸ்டடியில் சொல்லியிருக்காங்க. The incidence of COVID-19 rose with per capita expenditure but at a diminishing rate in urban India. The share of food expenditure also rose. The share of socializing expenditure also exhibited the same pattern as the share of food expenditure. ஸோ அர்பன் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா பேண்டமிக் அதிகமாக இருந்த டைம்லேயுமே அவங்களோட பெர் கேபிட்டா எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறதும் வந்து அதிகமாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. While the more affluent were more likely to fall prey to COVID-19 infections, their allocation of food expenditure rose. இல்லை அதிகமாக இந்த அஃப்ளூயன்ட் ஃபேமிலிஸ் அண்ட் அர்பன் ரீஜனை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய அஃப்ளூயன்ட் ஃபேமிலிஸ் வந்து ஃபுட் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக பண்ணாங்க. பிகாஸ் எல்லாருமே அர்பன் ரீஜனில் வந்து COVID-19 அதிகமாக இருந்தது இல்லையா, அதை மென்ஷன் பண்ணி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல நியூட்ரியன் ஃபுட் வந்து தேவை. ஸோ நியூட்ரியன் ஃபுட் தேவைன்னா என்ன, அதிகமாக அவங்க செலவு பண்ண வேண்டிடும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட். அண்ட் கொஞ்சம் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இந்த வெல்த்தி ஃபேமிலிஸில் இருக்கவங்க வெளியே டூர்லாம் போனாங்க இல்லையா. அந்த மாதிரி டைம்லேயும் வந்து அவங்களுக்கு பேண்டமிக்கில் கோவிட் அட்டாக் ஆகிறது நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்டில் தே நீட் மோர் அமௌண்ட் டு ஸ்பெண்ட் ஃபார் ஃபுட். அண்ட் அல்டிமேட்லி என்ன தான் இவங்க அதிகமாக ஃபுட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணாலுமே இந்த சோஷியலைசிங் ஸ்பெண்டிங் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பெண்டிங் வந்து குறையவே இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னாடி இந்த எக்ஸ்பெக்டேஷனில் வந்து என்ன பார்த்துருந்தோம், ஸோ தெர் இஸ் அ பாசிபிலிட்டி வி கேன் எக்ஸ்பெக்ட் தட் த ஃபுட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஹையராக இருக்கனால சோஷியலைசிங் எக்ஸ்பெண்டிச்சர் குறையலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரூரல் ஏரியாவில் எப்படி இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ரூரல்லையுமே பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த ஃபுட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இல்லை. பிகாஸ் நிறைய பேர் வந்து செல்ஃப் க்ரோன் வெஜிடபிள்ஸ் தான் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க ஊர்லேயே வந்து பக்கத்தில் காய்கறி எல்லாமே போடுவாங்க இல்லையா, அதுதான் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபுட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது பெரிய அளவு இல்லை. பட் சோஷியல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்துச்சு. Even rural areas witnessed an expansion of outdoor facilities for eating and celebration of weddings and festivals, perhaps also a growing preferences for socializing. ஸோ இந்த டைமில் வந்து முக்கியமான விஷயம் என்னவாக இருந்துச்சு எக்கானமி லெவல்லன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட் ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் ப்ரையாரிட்டியாக இருந்துச்சு. ஏன்னா அப்போ தான் வந்து இந்த அந்தியோதய அன்ன யோஜனா அதுக்கு கீழே வந்து நிறைய பேத்துக்கு பிடிஎஸ் மூலயமா ஃபுட் கிரெயின்ஸ்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அஃப்ளியன் ஃபேமிலிஸ் வேணால் பாதிக்கப்படாமல் இருக்கலாம். பட் ஏகப்பட்ட மிடில் இன்கம் அண்டு லெஸ் இன்கம் ஃபேமிலிஸ்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஸோ இந்த ஃபுட் ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ப்ரையாரிட்டியாக இருந்துச்சு. இந்த ஃபுட் ப்ரைஸ் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்பியோட மானிட்டரி பாலிசிஸில் வந்து நிறைய சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்தாங்க. அதன் மூலியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஃபுட் ப்ரைஸ் வந்து இன்ஃப்ளேஷன் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் ஆஃப் தி மென்டல் ஹெல்த். ஸோ பேண்டமிக்கில் பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் எக்ஸ்பெண்டிச்சர் மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டாங்க, அவங்களோட க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த அதுக்கான அந்த டிப்ரெஸ்ட் ஆங்ஸைட்டி இதெல்லாம் ஏகப்பட்ட பேருக்கு வந்துச்சு. அண்ட் சூசைடல் கூட நிறையா பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கெலாம் வந்து சைக்காட்ரி ட்ரீட்மெண்ட் நடத்துறதுக்கு அர்பனில் வந்து ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. பட் ரூரல் ஏரியாஸில் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே இல்லை. But these privileges are not readily accessible in India's rural villages. In brief, the impact of pandemic is varied and daunting. So at last என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓவராலாக வந்து நம்ம இந்தியா ஆக்சுவலாக ஒரு டைவர்சிஃபைட் கண்ட்ரி இல்லையா. இந்த பேண்டமிக்கோட இம்பேக்ட் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி லைக் புவர் பீப்புள் ஆர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்லைனா ஒரு வெல்த்தி ஃபேமிலி, அவங்களோட ஒவ்வொரு ஃபேமிலிஸுமே வந்து இம்பேக்ட் அப்படிங்கிறது வேறு மாதிரி தான் வந்து இருந்திருக்கு. அண்ட் இட் இஸ் வெரி டாண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கலில் முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும், எங்கல்ஸ் லா பற்றி என்ன அப்படிங்கிற ஒரு ஃபேக்ஷன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் பீப்புளோட பிஹேவியர் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கிளைமேட் டாக்ஸ் அ ஷார்ட் சேஞ்சிங் இன்டர்நேஷ்னல் லா. இந்த ஆர்டிக்கலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஃபார்மர் யுனைடெட் நேஷன்ஸ் டிப்ளமேட் இருக்கார் இல்லையா, கிளைமேட் சேஞ்சு செக்ரட்டரியேட்டில், அவர் தான் இந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. ஸோ இந்த ரீசெண்டாக நடந்த COP27 ஒரு சில நெகோஷியேஷன்ஸ் வந்து பேசப்படலை அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 பாயிண்ட் சொல்லியிருக்காரு. அப்புறம் என்னென்ன லேகிங்காக இருக்குது இந்த நெகோஷியேஷன்ஸில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ தெர் ஆர் 3 ப்ராப்ளம்ஸ் வித் தி கரண்ட் நெகோஷியேட்டிங் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு என்னென்னா, டெவலப்டு கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ்க்கு நிறைய அவேர்னஸ் இல்லை. எதை பற்றி அவேர்னஸ் இல்லைன்னா, அவங்க தான் வந்து இந்த குளோபல் எமிஷன்ஸில் பெரிய பங்கு வகிக்கிறாங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு அதை பற்றின அவேர்னஸ் பெரிய அளவில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, the process ignores the global well-being will also follow urbanization of the developing countries population. செகண்ட் பாயிண்ட் வந்து, நம்ம இப்போது டெவலப்பிங் நேஷன்ஸ்லாம் வந்து நிறையா ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு ரினியூவபிள் எனர்ஜிக்காக ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அப்பார்ட் ஃப்ரம் தி ரினியூவபிள் எனர்ஜி அண்ட் மற்ற மெஷர்ஸ், நம்ம நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதையும் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்னா என்ன, அர்பனைசேஷன் அதிகமாக நடக்கும். அர்பனைசேஷன் அதிகமாக இருந்தால் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி பொல்யூஷன் லெவல் வந்து அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து செகண்ட் இஷ்யூ. அண்ட் தேர்ட் ஒன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, the need for vast quantities of cement and steel in developing countries for infrastructure. நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண போகிறோம், அர்பனைசேஷனாக நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பில்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணும், நமக்கு அந்த ரா மெட்டீரியல்ஸ் தேவை. ஸோ சிமெண்ட்டு ஸ்டீல் எல்லாம் அது அதிகமாக தேவை. இந்த சிமெண்ட்டு ஸ்டீல்லாம் என்ன, நம்ம ஸ்டீல்லாம் வந்து அதிகமாக தேவைன்னா அதுக்கே வந்து இண்டஸ்ட்ரீஸ் தேவை. ஸோ அந்த இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய கார்பன் எமிஷன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம ஒரு லிங்க்டு ப்ராசஸில் வந்து பார்க்கணும் எந்தெந்த விஷயங்கள்லாம் இந்த லிங்க் ஆகிருக்கு. ஸோ அதுலேருந்து கார்பன் எமிஷன் வருமா வராது அப்படின்னு. இந்த 3 பாயிண்ட் வந்து எதுக்காக இந்த ஆத்தர் சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட நெகோஷியேட்டிங் ப்ராசஸில் இதை பற்றிலாம் வந்து பேசப்படலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. As last urbanizes, developing countries account for more than half of the annual emissions and most emissions growth. இப்போது அர்பனைசேஷன் நடக்க போகுது. ஸோ இப்போ அர்பனைசேஷன் நடந்தால் என்ன ஆகும், எமிஷன்ஸ் ஆனுவல் எமிஷன் வந்து முன்னாடி இருந்ததை விட அதிகமாகும் இல்லையா. ஆனுவல் எமிஷன்ஸ் அதிகமாக இருந்தால் நம்ம கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் ஆகிறத தவிர்க்கணும். ஸோ நம்மக்கிட்ட அந்த ரெடியூசிங் சிஸ்டம்ஸ் வந்து இருக்கணும். அந்த சிஸ்டமை நம்ம கொண்டு வரணும்னா வி ஆர் லேகிங் டெக்னாலஜி. அட் த சேம் டைம் நம்மக்கிட்ட அதை வைக்கிறதுக்கான அமௌண்ட் அதுவும் வந்து இல்லை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின நெகோஷியேஷன்ஸ் வந்து பெரிய அளவில் பேசப்படலை. Such discussions are not taking place in the climate negotiation அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ் ஆன் தி என்விரான்மெண்ட் 1972 நடந்தப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ் அட்வைசரி கமிட்டி வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அர்பனைசேஷன் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி அர்பனைசேஷன் நடக்கிறப்போ ஏகப்பட்ட பீப்புள் வந்து இப்போ அந்த பர்டிகுலர் அர்பன் ஏரியாவிலேருந்து வாழ ஆரம்பிப்பாங்க. ஸோ பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ரீஜனில் அதிகமாகும். அந்த மாதிரி ஆகிறப்ப நம்ம வந்து ஜஸ்ட் நம்மளோட விக்டிம்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் டிகிரடேஷனை மட்டும் நினச்சிக்க கூடாது. வி ஆர் ஆல்சோ என்விரான்மெண்டல் அக்ரஸர்ஸ். இப்போது ரீஜன்லேருந்து என்விரான்மெண்டல் டிகிரடேஷன் நடக்குது. ஸோ அதனால் ஏதோ ஒரு டிசாஸ்டர், ஒரு சுனாமியோ இல்லை ஏதோ ஒரு ட்ராட்டோ அந்த மாதிரி வருது. அப்போ நம்மளை என்ன சொல்லிக்கோம், வி ஆர் விக்டிம்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் டிகிரடேஷன் அப்படின்னு சொல்லிக்கோம். பட் அந்த மாதிரி மட்டும் இருக்கக்கூடாது. வி ஆர் ஆல்சோ தி என்விரான்மெண்டல் அக்ரஸர்ஸ். ஸோ இந்த டிகிரடேஷனை ஏற்படுத்தினது யார், நம்ம தானே. அதனால் இந்த மாதிரி அர்பனைசேஷன் நடக்கிற டைமில் நம்மளோட பேட்டர்ன்ஸ் ஆஃப் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ எதுக்காக இந்த பாயிண்ட் வந்து 1972 நடந்தது இங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, அவர் 2வது and 3வது பாயிண்ட்டில் அர்பனைசேஷன் நடக்கும் அண்ட் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது நமக்கு தேவை. ஸோ இந்த அர்பனைசேஷனால் வர பிரச்சனையை 1972 வந்து ஆல்ரெடி ஸ்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த மாதிரி அர்பனைசேஷன் நடக்கிறப்ப நம்மளோட இந்த ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது இதை பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகணும். ஸோ ஒரே மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
டிஃப்ரென்ஷியேட்டட் காமன் ரெஸ்பான்சிபிலிட்டி இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஒவ்வொரு ட்ரீட்டீஸ்லையும் நம்ம என்ன லாஸ்ட் ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வந்திருப்போம் இல்லையா, நம்மளோட டார்கெட் ஆகட்டும், அண்ட் தென் எவ்வளோ மெஷர்ஸ் கொண்டு வந்திருக்கோம், அதெல்லாம் அந்த லாஸ்ட்டில் சொல்லுவோம் இல்லையா, அதை பற்றி தான் அந்த இதில் சொல்லியிருக்காங்க. The objective of the climate treaty is to avoid a concentration of cumulative emission of carbon dioxide, prevent dangerous anthropogenic interference, and with the climate system and enable sustainable economic development. ஸோ இந்த climate treatyயோட அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த cumulative emission of carbon dioxide வந்து அவாய்ட் பண்ணணும். அப்புறம் எந்தெந்த டேஞ்சரஸ் anthropogenic interferenceலாம் வந்து CO2 எமிஷன்ஸுடைய சோர்ஸாக இருக்கோ அதை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும். அண்ட் அல்டிமேட்லி ஒரு சஸ்டைனபிள் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை நம்ம எனேபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் பாரிஸ் அக்ரிமெண்ட் 2015 வந்து இந்த 1.5 டிகிரி செல்சியஸ் குளோபல் டெம்பரேச்சர் கோல் வச்சுருந்தாங்க. IPCC 2018 ஸோ அதாவது இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் 2018 என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, நம்மளுடைய இந்த நெட் ஜீரோ டார்கெட் அப்படிங்கிறது 2050 வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு கான்ஃபரன்ஸ்க்கு முடிவுலையும் வந்து கன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு விஷயம் வந்து என்னென்னா, இந்த கார்பன் பட்ஜெட் அதை பற்றின ஒரு பெரிய அளவில் டாக் இல்லை. நம்ம இந்த கோப் 17 பற்றி பார்க்குறப்போ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நிறைய அமௌண்ட் வந்து தேவைப்படும். ஸோ இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் அப்படிங்கிறது டெவலப்டு நேஷன்ஸ் டெவலப்பிங் நேஷன்ஸ்க்கு தனியாக ஒரு கேட்டகரி அமைச்சு தரணும் அப்படிங்கிற மாதிரி டெவலப்பிங் நேஷன்ஸ் டிமாண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம். பட் இந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். பட் ஸ்டில் யார் வந்து அந்த அமௌண்ட்டை ப்ரொவைட் பண்ணுவா, அந்த கார்பன் பட்ஜெட்டை யார் ப்ரொவைட் பண்ணுவா அப்படிங்கிற எந்த ஒரு பெரிய கன்க்ளூஷன்ஸ் வந்து இல்லாமவே இருக்குது. ஸோ அதை தான் வந்து ஒரு சின்ன ட்ராபேக்காக சொல்லியிருக்காரு. Carbon budgets are robust as they can be estimated accurately from climate models, and they are the most useful for policy as they couple the climate to the economy consistent with the science of both. இப்போ நம்ம இந்த நெட் ஜீரோ டார்கெட் அப்படின்னு வைக்கிறது நல்ல விஷயந்தான். பட் இதை வந்து நம்ம எக்கனாமி கூட கனெக்ட் பண்ணி இந்த நெட் ஜீரோ டார்கெட்டை வந்து நம்ம வைக்கிறோன்னா இதை கொண்டு வரத்துக்கு என்னென்ன நம்ம செலவுகள் பண்ண வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $1 trillion ஆகும், அந்த $2 trillion ஆகும். இந்த மாதிரி நம்ம ஒரு அமௌண்ட் இந்த கார்பன் பட்ஜெட் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா பாலிசி மேக்கிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் பாலிசி மேக் பண்ணுறப்ப என்னென்னா, இந்த விஷயத்துக்கு இவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற ஒரு பட்ஜெட் எஸ்டிமேட் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதுக்காக யூஸ் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி வில் சேஞ்ச் அவர் பேட்டர்ன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சப்ஷன் அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன ட்ராபேக்காகவே இருக்குது. இதை பற்றி பெரிய அளவில் பேசப்படலை அப்படின்னு வந்து இந்த ஆத்தர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு கிளைமேட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் ஒரு 4 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ கிளைமேட் இன்ஜஸ்டிஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் தி நெகோஷியேஷன்ஸ் அண்ட் நாட் ஃப்ரம் தி டெக்ஸ்ட் ஆஃப் கிளைமேட் ட்ரீட்டி. ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்ஸ்ட் அதெல்லாம் வந்து நமக்கு கொடுத்துருவோம். பட் ஸ்டில் நெகோஷியேஷன்ஸ்லேருந்து அந்த கிளைமேட் இன்ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது நடக்குது, சரியாக பேசப்படலை. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கண்டினியூயிங் ப்ராப்ளம்க்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காமல் மற்ற கண்ட்ரிஸ் வந்து சொல்கிறது. நம்ம வந்து கோப் 27 பார்க்குறப்ப ஒரு பாயிண்ட் பார்த்துருப்போம். என்னென்னா, இந்த ஃபண்டிங் கொடுக்குறோம் இல்லையா, ஃபண்டிங் கொடுக்குறப்போ டெவலப்டு நேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் லார்ஜ் டெவலப்பிங் எக்கனாமிஸ் அவங்களும் வந்து ஃபண்டிங்கில் கொடுக்கணும். ஸோ லார்ஜ் டெவலப்பிங் கண்ட்ரிஸ்னால் யாரும் நம்ம இந்தியாலாம் வருவோம் இல்லையா, நம்ம நாட்டிலே வந்து இந்த பண பற்றாக்குறை அந்த டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் நம்மளையும் வந்து அதில் சேர்த்து விட்டுருப்பாங்க. அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஸ்டெடிலி ஷிஃப்டட் தி பர்டன் டு சைனா அண்ட் இந்தியா. செகண்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா, தி அஜெண்டா வாஸ் செட் அரௌண்ட் தி குளோபலைஸ்ட் மெட்டீரியல் ஃப்ளோஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் குளோபல் வார்மிங் அண்ட் நாட் தி வேஸ்ட்ஃபுல் யூஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ ஒரு குளோபல் வார்மிங் ஒரு சிம்டமாக வந்து வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. நாட் வேஸ்ட்ஃபுல் யூஸ்ட் ஆஃப் எனர்ஜி அதை பேஸ் பண்ணி பெருசாக இல்லை. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பப்ளிக் ஃபினான்ஸ் அஸ் யூஸ்ட் அஸ் அ மெஷர் மீன்ஸ் டு செக்யூர் அ பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவ் அண்ட் நாட் டு சால்வ் தி ப்ராப்ளம் இட் செல்ஃப். ஸோ இந்த பப்ளிக் ஃபினான்சிங் அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் இன்டென்ஷனோட அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற அளவுக்கு இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஆல்ரெடி வந்து அந்த 2020 டைமில் ப்ரீ-2020 டைமில் கமிட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க. இந்த பாரிஸில் $100 பில்லியன் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் டெவலப்பிங் நேஷன்ஸ்க்கு அப்படின்ட்டு. பட் ஸ்டில் அந்த கம்ப்ளீட் அமௌண்ட் வந்து சேர்ந்துருச்சா அப்படிங்கிறது இன்னும் வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, the longer term trend has been ignored. ஸோ இந்த ஒரு லாங் டேர்ம் மெஷர் அப்படிங்கிறது இக்னோர் ஆகியிருக்கு. ஸோ இந்த 4 பாயிண்ட் தான் வந்து கிளைமேட் இன்ஜஸ்டிஸ் டியூ டு நெகோஷியேஷன்ஸ் இம்ப்ராப்பர் நெகோஷியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அட் லாஸ்ட் இந்த மாதிரி நம்மளோட ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் பேட்டர்னை வந்து பேஸ்ட் ஆன் த அர்பனைசேஷன் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது வந்து யூனிவர்சலிசமாக இருக்கணும். அதாவது ஒரு செக்டரை மட்டும் குறிப்பிடாமல் எல்லா ரீஜியன்ஸ்லேயுமே வந்து இந்த பேட்டர்ன் சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கணும். அதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த டெவலப்டு கண்ட்ரிஸ்லாம் பார்த்திங்கன்னா மீட் கன்சம்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த மீட் கன்சம்ஷனால் வரக்கூடிய எமிஷன்ஸ் வந்து அதிகம். அதுக்கு தான் இவர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன் டெவலப்டு கண்ட்ரீஸ் எக்ஸ்சேஞ்சிங் ஓவர் கன்சம்ஷன் ஆஃப் ரெட் மீட் ஃபார் பவுல்ட்ரி can meet half the global emissions reduction required by the end of the century.
இப்போ என்னென்னா இந்த டெவலப்டு நேஷன்ஸில் ரெட் மீட் இல்லாமல் அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ பவுல்ட்ரி யூஸ் பண்ணாங்கன்னா half ஆஃப் தி குளோபல் எமிஷன் வந்து ரெடியூஸ் ஆயிரும் பை தி எண்ட் ஆஃப் த செஞ்சுரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் பேட்டர்னில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இவருடைய கோர் பாயிண்ட்டாக இருக்குது. இந்த ஆர்டிக்கலில் வந்து முக்கியமாக நான் என்ன பார்க்கணுன்னா அர்பனைசேஷன். ஸோ அர்பனைசேஷனால் என்னென்ன இம்பேக்ட் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி வந்து எந்த ஒரு கிளைமேட் ட்ரீட்டில் இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ் ஆன் தி என்விரான்மெண்ட் 1972 அர்பனைசேஷனால் வரக்கூடிய இம்பேக்ட் அது நம்ம எப்படி அதை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பை சேஞ்சிங் தி பேட்டர்ன் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன். அண்டு இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. நம்மளோட கன்சம்ஷன் பேஸ்டு ஃப்ரேமிங் சான்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்கணும், யூனிவர்சலிசமாக இருக்கணும். ஸோ டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் வந்து அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அட் லாஸ்ட். நெக்ஸ்ட் த லிங்கரிங் கிரைசிஸ் ஆஃப் லேபர் போஸ்ட் பேண்டமிக். இந்த ஆர்டிக்கலில் வந்து லேபர்ஸுடைய வேஜஸ் வந்து எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு போஸ்ட் பேண்டமிக் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு 2 ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 2 ரிப்போர்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இன்ஃப்ளேஷன் அண்ட் தென் எக்கனாமி ஸ்லோடவுன் அதனால் ரொம்ப மோசமான ஃபால் வந்து ஏற்பட்டிருக்கு. அண்ட் அல்டிமேட்லி லேபர்ஸ்க்கான வேஜஸ் வந்து ரொம்பவே குறைஞ்சி போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So the ILO, International Labour Organization, recently released 2 reports that gave an indication of the global employment scenario post-pandemic. So first report என்னன்னு பார்த்தீங்கன்னா the Global Wage Report 2022-2023, the impact of inflation and COVID-19 on the wages and purchasing power. And second report என்னன்னு பார்த்தீங்கன்னா Asia Pacific Employment and Social Outlook 2022, rethinking sectoral strategies for a human-centered future of work. இதான் வந்து அவங்களோட 2வது ரிப்போர்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இன்ஃப்ளேஷன் அண்ட் தென் எக்கனாமிக் ஸ்லோடவுன்னால எவ்வளோ மோசமான ஃபால் ஏற்பட்டிருக்கு, வேஜஸ் எந்த அளவுக்கு குறைஞ்சி போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் 2வது ரிப்போர்ட்டில் வந்து ஏஷியா பசிபிக் ரீஜனில் எப்படி இருந்திருக்கு இந்த ஒர்க்கிங், ஸோ எம்ப்ளாய்மெண்ட் என்ன மாதிரி இருந்திருக்கு. இதில் ஒரு ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரௌண்ட் 22 மில்லியன் ஜாப்ஸ் இன் 2022 வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தி ஏஷியா பசிபிக் ரீஜன் லாஸ்ட் அபவுட் 22 மில்லியன் ஜாப்ஸ் இன் 2022. இதான் வந்து அந்த 2 ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்கூடிய விஷயம். இன்கம் இன்இக்வாலிட்டி அண்ட் பாவர்ட்டி வில் ரைஸ் இஃப் தி பர்ச்சேசிங் பவர் ஆஃப் தி லோயஸ்ட் பெய்ட் இஸ் நாட் மெயின்டைன்டு. இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சொசைட்டியில் ஒரு 15K சம்பாதிக்கிறவங்க அண்ட் தென் ஒரு 7K சம்பாதிக்கிறவங்க, ஒரு 3K சம்பாதிக்கிறவங்க, இந்த மாதிரி 3 லெவல்ஸில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கிறப்போ இந்த 7K அண்ட் 3K சம்பாதிக்கிற லெவலில் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கான இன்கம்ஸ் அந்த வேஜஸ் அப்படிங்கிறது ப்ராப்பராக கொடுக்கல. பட் இந்த ஒரு டாப் லெவலில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி செக்டர் எடுத்துக்கோங்க, அவங்களோட ஒர்க் வந்து அதிகமாகிட்டு இருக்குது. ஸோ இவர் வந்து 15Kலேருந்து அரௌண்ட் 25K வரைக்கும் வாங்குறாங்க. இவங்களோட இன்கம் வந்து ஃபர்தராக ரெடியூஸ் ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆகும்னா இன்கம் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். அண்ட் இன்னொரு இஷ்யூ என்ன வரும்னா பாவர்ட்டி. ஸோ இந்த 2 விஷயமும் வந்து கண்டிப்பாக வரும் இன்கேஸ் இவங்களுடைய அந்த மினிமம் வேஜஸ் வந்து கிடைக்காம போயிடுச்சு. ஸோ அந்த லோயஸ்ட் பெய்டு இஸ் நாட் மெயின்டைன் அப்படின்னா பர்ச்சேசிங் பவரும் அந்த அஃபெக்ட் ஆகும், இன்கம் இன்இக்வாலிட்டி வரும், அண்ட் தென் பாவர்ட்டி கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் தி டேட்டா ஷோ? இந்த டேட்டாவில் என்ன சொல்லியிருக்காங்க? The data shows the real and nominal wages of employees. ஃபஸ்ட்டு வந்து வேஜ்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. வேஜ்னா ஒரு டோட்டல் கிராஸ் ரெம்யூனரேஷன் ரெகுலராக வந்து அவங்க ரிசீவ் பண்ணுவாங்களே, அவங்களோட லேபருக்கு வாங்கக்கூடிய அந்த ஒரு டோட்டல் கிராஸ் ரெம்யூனரேஷன் தான் வேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து நாமினல் வேஜ், இன்னொன்று வந்துட்டு ரியல் வேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நாமினல் வேஜ் அண்ட் தென் ரியல் வேஜ். இந்த நாமினல் வேஜில் என்ன சொல்லுவாங்கன்னா அக்கௌண்டிங் ஃபார் தி கன்சியூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன், அதை வந்து அந்த அட்ஜஸ்டட் ஃபிகர்ஸ் கொடுப்பாங்க. வேறு ரியல் வேஜ் பார்த்தீங்கன்னா இட் ரெஃபர்ஸ் டு தி இயர் ஆன் இயர் சேஞ்ச் இன் ரியல் ஆவரேஜ் மந்த்லி வேஜஸ் ஆஃப் ஆல் எம்ப்ளாயீஸ். ஸோ ஒவ்வொரு வருஷமும் அந்த ரியல் ஆவரேஜ் மந்த்லி வேஜ் இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த ரியல் வேஜில் சொல்லுவாங்க. இங்கே வந்து டோட்டலாக நாமினல் வேஜ் வச்சு கேல்குலேட் பண்ணி இங்கே சொல்லியிருக்காங்க. இன் இந்தியா த நாமினல் வேஜஸ் ரோஸ் டு 17,000 பெர் மந்த் இன் 2021 ஃப்ரம் 4,000. ஸோ நாமினல் வேஜஸ் வந்து அரௌண்ட் 4,000லேருந்து 17,000 வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இந்த டேட்டா வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க மூலியமாக இந்த டேட்டா வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் இதில் முக்கியமான என்ன விஷயம் பார்க்கணுன்னா, பட் when the inflation is factored in, the real wage growth in India plunged to -0.2% in 2021 from 9.3% in 2006. முன்னாடி இந்த 4,000 சம்பாதிக்கிறப்ப அரௌண்டு 2006 டைமில் ஒரு பொருள் வந்து 10 ரூபாய், ஸோ 10 ரூபா கூட வேணாம், ஒரு 5 ரூபாய்க்கு வந்து விற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம வந்து ஈஸியாக அஃபோர்ட் பண்ண முடியும், மிச்சம் நிறையா காசு இருக்கும்.
வேறஸ் இப்போது அதே பொருள் வந்து ஒரு 70 ரூபாய்க்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறத நம்ம உள்ளே கொண்டு வரோம் இல்லையா, அப்படி கொண்டு வரப்போ அதை கம்பேர் பண்ணி பார்த்தா -0.2% வந்து வருது. த ரியல் வேஜ் growth in India is plunged to -0.2%. ஸோ இதான் வந்து முக்கியமான இஷ்யூவாக இருக்குது இங்கே. என்ன தான் வந்து நம்மளோட இன்கம் வேஜஸ் இன்க்ரீஸ் ஆகியிருந்தாலும் இன்ஃப்ளேஷன்னால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இன்கம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. In China, the growth decreased from 5.6% to 2%. ஸோ சைனாலையும் வந்து குறைஞ்சிருக்கு. அண்ட் பாகிஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா -3.8 வரைக்கும் போயிடுச்சு. The negative growth in India started after the pandemic. இந்த நெகட்டிவ் growth வந்து எப்போ வந்துச்சுன்னா இந்த பேண்டமிக் அப்புறம் தான் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The increasing cost of living has the greatest impact on lower income earners and their households, as they have to spend most of their disposable income on essential goods and services. இப்போ நம்ம இந்த எண்கள்ஸில் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதை கூட இது சின்ன எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். ஏன்னா அவங்களோட இன்கம் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ ஃபுட்டில் அவங்க அதிகமாக எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண வேண்டிய ஆயிருக்கு. அதனால் அவங்களுடைய மற்ற செலவுகள்லாம் வந்து சரியாக பார்க்க முடியல. லைக் ஹெல்த் கேர்க்கோ இல்லை மற்ற விஷயங்களும் வந்து பார்க்க முடியல. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இந்த இன்க்ரீஸிங் காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து மிகப்பெரிய இம்பேக்ட் வந்து ஏற்படுத்தியிருக்கு லோ இன்கம் ஏர்னர்ஸோடைய ஹவுஸ் ஹோல்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ் இன்இக்வாலிட்டி ரைசிங்? இன்இக்வாலிட்டி வந்து அதிகமாகுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஏசியா பசிபிக் லெவல் ஒன்லி த ஜாப்ஸ் இன் ஹை ஸ்கில் ஆக்குபேஷன் saw a recovery from the COVID-19 crisis. ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்ம ஐடி செக்டர் எடுத்துக்கலாம். முன்னாடி வந்து அவங்களுடைய ஜாப்ஸ் எந்த அளவு இருந்ததோ அதை விட இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ரெக்கவரியும் வந்து இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. த எம்ப்ளாய்மெண்ட் கெயின் ஆஃப் 1.6% அமாங் த ஹை ஸ்கில் ஒர்க்கர்ஸ் பிட்வீன் 2019 and 2021. ஸோ ஹை ஸ்கில் ஒர்க்கர்ஸோட எம்ப்ளாய்மெண்ட் கெயின் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1.6% வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஆனால் இந்த லோ டு மீடியம் ஸ்கில் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க சைடில் இந்த அளவுக்கு ஒரு க்ரோத் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அதனால் இன்கம் ஈக்குவாலிட்டி கண்டிப்பாக இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா முன்னாடி வந்து இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் அண்ட் டிஜிட்டல் சிஸ்டம் அதெல்லாம் பெரிய அளவில் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ அதோட தேவை வந்து அதிகமாகவே ஆகிட்டுருக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏகப்பட்ட பேர் வந்து அந்த ஸ்கில்டு ஒர்க்கர்ஸில் இருக்கவங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது அதிகமாகிட்டுருக்கு. அட் த சேம் டைம் நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸிங். It is on the level of about $4,000 per month in advanced economies and about $1,800 per month in emerging economies. ஸோ இந்த ஸ்கில்டு பர்சன்ஸ்னுடைய இந்த ஆவரேஜ் கேப் இருக்கும் இல்லையா மந்த்லி அவங்களோட ஏர்னிங்ஸு. ஸோ அது பார்த்தீங்கன்னா டெவலப்டு அட்வான்ஸ்ட் எக்கானமிஸில் அரௌண்ட் $4,000 per month இருக்குது. அண்ட் தென் எமர்ஜிங் எக்கனாமிஸில் 1,800 per month இருக்குது. இப்போது இந்த இன்கம் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறத நம்ம 2 பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்க்கணும். ஒன்று வந்து வித்தின் அ கண்ட்ரி ஒவ்வொரு இந்த ஸ்கில்டு லெவல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்களே அந்த பேஸிஸில் பார்க்கணும். ஸோ வித்தின் த கண்ட்ரி ஒன்று, அண்ட் தென் வித் அதர் கண்ட்ரீஸ் கம்பேரிசன் இருக்கும்ல மற்ற கண்ட்ரீஸ் கூட. வித்தின் த கண்ட்ரியில் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு அதிகமான பே அப்படிங்கிறது இருக்குது, அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு அந்த மாதிரி இல்லை. வென் கம்பேரிங் டு அதர் கண்ட்ரீஸ் எமர்ஜ் அண்ட் அட்வான்ஸ்ட் எக்கானமிஸ்க்கு வந்து அதிகமான ஏர்னிங் வந்து இருக்குது. வேறஸ் எமர்ஜிங் எக்கானமிஸ்க்கு வந்து பெரிய அளவில் ஏர்னிங் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஸோ இன்கம் இன்இக்வாலிட்டியை நம்ம 2 பேசிஸில் வந்து பார்க்கணும். வித்தின் த கண்ட்ரி அட் த சேம் டைம் நம்ம கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரி கூட கம்பேரிசன் பண்ணுறப்ப என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி இன்கம் இன்இக்வாலிட்டி அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து இஷ்யூஸ் இருக்குது இந்த லோ அண்ட் மிடில் இன்கம் லெவல் ஃபேமிலிஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதுக்கு என்னென்ன ரெமெடிஸ்லாம் ஐஎல்ஓ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ த ரிப்போர்ட் செட் தட் 75 to 95 million people were pushed into extreme poverty during COVID-19. ஸோ 75 to 95 million people வந்து ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டிக்கு வந்து தள்ளப்பட்டாங்க இந்த பேண்டமிக் டைமில். இவங்க வந்து நம்ம சேஃப் கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னலாம் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு லேபர் மார்க்கெட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் தென் வேஜ் பாலிசிஸை வந்து நம்ம ஸ்ட்ரென்த் பண்ணணும். அண்ட் செகண்ட் பாயிண்ட், ஒரு டீசன்ட் ஃபார்மல் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த ஃபார்மல் வேஜ் அப்படிங்கிறத இதில் கீ பாயிண்ட். ஏன்னா இன்ஃபார்மல் வேஜ்னால் அவங்களுக்கு வந்து ஒரு மாதம் வந்து சம்பளம் கிடைக்கலாம், இன்னொரு மாதம் வந்து கிடைக்காம இருக்கலாம். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஃபார்மல் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஜெண்டர் பே கேப். இப்போது நம்ம இந்த ஸ்கில்டு அண்ட் அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் அப்படின்னு பார்க்காம விமன் அண்ட் மென் அவங்களுடைய அந்த ஜெண்டர் பே கேப் இருக்குல்ல, அதையும் வந்து நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இஃப் தே ஆர் டூயிங் த சேம் ஒர்க் அவங்களுக்கு சேம் பே அப்படிங்கிறது கொடுக்கணும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஜெண்டர். நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மல்டிலேட்ரல் அப்ரோச் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் இந்த வேஜ் கிரைசிஸை நம்ம சால்வ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ் தான் என்னென்னா இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனோட ரெமடிஸாக இருக்குது. ஸோ ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனுடைய 2 ரிப்போர்ட் பற்றி பார்த்துருந்தோம். அண்ட் தென் அதில் ஃபஸ்ட்டில் வேஜஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. வேஜ்னா என்ன, நாமினல் வேஜ்னா என்ன, ரியல் வேஜ்னா என்ன,
அண்ட் தென் இந்த இன்இக்வாலிட்டி என்ன மாதிரி இருக்குது, இன்கம் இன்இக்வாலிட்டி வெதர் இன்க்ரீஸ் ஆகியிருக்கா டிக்ரீஸ் ஆகியிருக்கா அப்படின்னு பார்த்தோம். அது வந்து இன்க்ரீஸ் தான் ஆகியிருக்கு இந்த இன்கம் இன்இக்வாலிட்டி. ஸோ இன்கம் இன்இக்வாலிட்டி 2 பார்த்தோம். ஒன்று வந்து வித்தின் த கண்ட்ரி அண்ட் தென் இன்னொன்று வந்து மற்ற கண்ட்ரி கூட கம்பேர் பண்ணும்போது நம்மளோட இந்த ஏர்னிங் என்ன மாதிரி இருக்குது. அண்ட் இந்த வேஜ் இஷ்யூஸ்லாம் வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனோட ரெமெடிஸ் என்னென்ன ஒரு 4 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து இந்த ஆர்டிக்கல் நம்ம ஓவரால் பார்த்துருக்கோம். ஸோ இந்த டேட்டா பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் இந்த ஆர்டிக்கல். நெக்ஸ்ட், why are fisherfolk protesting the Vizhinjam fort project? ஸோ இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த போர்ட் விழிஞ்சம் போர்ட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நிறைய பேர் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து நம்ம நியூஸில் பார்த்துருப்போம். ஸோ அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ த போர்ட் work has aggravated the coastal erosion along the coast of திருவனந்தபுரம். ஸோ இந்த திருவனந்தபுரம் ரீஜன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து கோஸ்டல் எரோஷனை அதிகமாக ஏற்படுத்தியிருக்கு இந்த போர்ட் அப்படிங்கிறது அவங்களோட முதல் பாயிண்ட்டாக இருக்குது. அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, இந்த கோஸ்டல் எரோஷனால் அங்கே வாழக்கூடிய நிறையா மக்கள் வந்து ரீஹாபிலிட்டேஷன் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. ஸோ அப்படி நாங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னென்னா எங்களுக்கு வந்து ஒரு காம்பன்சேஷன் அமௌண்ட் அப்படிங்கிறது வேணும்னு கேட்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு அஷ்யூர்டு மினிமம் வேஜ் அப்படிங்கிறது எங்களுக்கு கண்டிப்பாக தேவையாக இருக்குது. ஏன்னா இந்த வெதர் சேஞ்சஸ் அப்படி இருக்கனால எங்களுக்கு சரியான வேஜ் அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஒரு அஷ்யூர்டு மினிமம் வேஜ் தேவையாக இருக்குது. அல்டிமேட்லி சப்சிடைஸ்டு கெரோசின் ஃபார் போட்ஸ். இந்த விஷயங்கள்லாம் தான் ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னவாக இருக்குது, கோஸ்டல் எரோஷன் இந்த போர்ட் ஒர்க்னால நிறையா நடந்திருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அப்படி நடந்திருக்கா என்னங்கிறத பார்க்கலாம். ஹேஸ் இட் அக்ரவேட்டட் கோஸ்டல் எரோஷன்ஸ். ஸோ கோஸ்டல் எரோஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த கோஸ்டல் சைடு இருக்கு இல்லையா, அது வந்து இட் அக்ரவேட்ஸ் தி சி அஸ் வெல் அஸ் த அக்ரீஷன் அக்கர்ஸ். ஸோ அக்ரவேஷன் சி எரோஷன் அப்படின்னா இந்த பீச் இருக்கக்கூடிய இந்த மண் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எரோட் ஆகிட்டே வரும். அது வந்து அக்ரவேஷன் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அக்ரீஷன்னா என்னென்னா கெயின் ஆஃப் பீச். அந்த மண் வந்து நிறைய சேரும். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், ஒரு ரீஜனில் வந்து ஒரு விஷயம் பில்ட் பண்ணுறோன்னா அங்கேருந்து ஒரு சில மண் வந்து எரோட ஆகும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மண் வந்து இன்னொரு இடத்துல சேமிச்சிட்டே இருக்கும். ஸோ இது பேர் அக்ரீஷன், இந்த கெயின் ஆஃப் பீச் பேர். அண்ட் தென் எரோஷன் பற்றி உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சாயில் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதான் அந்த எரோஷன். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, any structure, be it groin, sea wall or breakwater, intensifies erosion on one side and accretion on the other side. ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எரோஷனை மட்டும் ஏற்படுத்தாது, அக்ரிஷன் ஆல்சோ அக்கர்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு ஸ்டடி வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா நேஷ்னல் சென்டர் ஃபார் சஸ்டைனபிள் கோஸ்டல் மேனேஜ்மெண்ட், சொசைட்டி ஆஃப் இன்டெகிரேட்டட் கோஸ்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் தி மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட். இவங்க 3 பேர் வந்து ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன தெரிய வந்திருக்குன்னா, இந்த போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முன்னாடியே எரோஷன் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஸோ இந்த திருச்சூர் ரீஜனில் பார்த்தீங்கன்னா 1.5% இருக்குது. ட்ரிவாண்ட்ரம் ரீஜனில் ஆல்ரெடி இந்த பிஃபோர் தி போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷனே 23% இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேரளாவோட கேஸ் பார்த்தோன்னா தி சீசனல் ஷோர்லைன் சேஞ்சஸ் வுட் பி மோர் சிவியர் டியூரிங் தி மான்சூன் மந்த்ஸ். இப்போ என்னென்னா, இந்த கேரளா ரீஜன் மட்டும் பர்டிகுலராக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சீசனல் சோர்லைன் சேஞ்சஸ் வந்து எதனால் இருக்குன்னா இந்த மான்சூன் மந்த்ஸில் தான் வந்து முக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம இப்போ இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு வந்து ஹிட் ஆகிறது கேரளா கோஸ்டல் ரீஜன் தான் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால தான் இந்த ஷோர்லைன் சேஞ்சஸ் அப்படிங்கிறதுக்கு இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் தி போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு வந்து இந்த ஸ்டடியில் சொல்லியிருக்காங்க. The report noted that the relatively high number of cyclones formed over the Arabian Sea after Cyclone Oki in 2017 was the main reason for recent erosion and accretion. ஸோ 2017 அப்புறம் வந்து இந்த அரேபியன் சீயில் உருவான புயல்கள்னால தான் இந்த கோஸ்டல் எரோஷன் அப்படிங்கிறது இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் தி கவர்மெண்ட் ஸ்டாண்ட்? ஸோ கவர்மெண்ட்டோட ஸ்டாண்ட் என்னவாக இருக்குது அப்படின்னா, இந்த கோஸ்டல் எரோஷன் அப்படிங்கிறது வெவ்வேறு கிளைமேட் சேஞ்சினால தான் இந்த கோஸ்டல் எரோஷன் நடந்துகிட்டு இருக்குது. வேரியஸ் ஏஜென்சிஸ் கான்ட்ரிபியூட் டு தி கோஸ்டல் எரோஷன். அதனால் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்டை வந்து நிப்பாட்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் the Vizhinjam's seaport is being constructed inside a natural sediment cell, which is a pocket-like area in which the interruptions to the movement of sand along the coast do not significantly affect the adjacent coastline. இப்போ என்னென்னா, இந்த மேப் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு இன்சைடு நேச்சுரல் செடிமெண்ட் செல்லில் தான் கட்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரீஜனில் வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு நேச்சுரல் செடிமெண்ட் செல் இருக்க இடத்துல வந்து கட்டிகிட்ருக்கோம். அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரீஜனில் இந்த கோஸ்டல் லைன் சீஷோர் சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு வந்து கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டாக இருக்குது. இஸ் த விழிஞ்சம் ப்ராஜெக்ட் இம்பார்ட்டன்ட்? இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக வந்து இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இட் இஸ் லொக்கேட்டட் ஆன் தி சதர்ன் டிப் ஆஃப் இந்தியன் பெனின்சுலா, ஜஸ்ட் 10 nautical miles ஃப்ரம் தி மேஜர் இன்டர்நேஷ்னல் சீ ரூட். ஸோ மேஜர் இன்டர்நேஷ்னல் சீ ரூட்லேருந்து ஒரு 10 nautical miles தான் தள்ளி இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் ஈஸ்ட் வெஸ்ட் ஷிப்பிங் ஆக்சஸ்லேயும் இது இருக்குது. அண்ட் வித் அ நேச்சுரல் வாட்டர் டெப்த் ஆஃப் மோர் தென் 20 meter வித்தின் அ nautical mile ஃப்ரம் தி கோஸ்ட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போர்ட் கட்டுறதாங்க அட்வான்டேஜஸ்.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் இந்த மேரிடைம் டெவலப்மெண்ட் ஆஃப் அவர் கண்ட்ரி அஸ் வெல் அஸ் தி ஸ்டேட் ஆஃப் கேரளா. இது வந்து ஏகப்பட்ட எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மேப்பை பாருங்கள், இந்த இடத்துல தான் இந்த விழிஞ்சம் போர்ட் வந்து இருக்குது. நான் சொன்னேன்ல இந்த நேச்சுரல் செல் இன்சைட், இதுதான் வந்து அந்த இடம். அண்ட் தென் இந்த ஈஸ்ட் வெஸ்ட்டு ஷிப்பிங் ஆக்சஸில் இது மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இதான் வந்து அந்த ஈஸ்ட் வெஸ்ட் ஷிப்பிங் ஆக்சஸ். ஸோ இதில் வந்து இந்த போர்ட் இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஆர்டிக்கல் வந்து என்ன பார்த்துருக்கோம்னா, எதனால் ஃபிஷர் ஃபோக்ஸ் வந்து அங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, வாட் இஸ் தியர் டிமாண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். அண்டு இந்த மாதிரி போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷனால் எரோஷன் மட்டும் நடக்குமா இல்லை அக்ரிஷனும் நடக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து பார்த்தோம். போத் தி எரோஷன் அண்ட் அக்ரிஷன் அக்கர்ஸ் வென் அ கன்ஸ்ட்ரக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். அண்ட் எதனால் இந்த கோஸ்டல் லைன் சேஞ்சஸ் வந்து இருந்திருக்கு அப்படின்னு கவர்மெண்ட்டுடைய ஸ்டாண்ட் என்னவாக இருக்குது அதை வந்து பார்த்தோம். அல்டிமேட்லி வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் போர்ட், அதுதான் வந்து இந்த ஆர்டிகல் நம்ம பார்த்துருக்கோம். ட்ரோன் டெலிவர்ஸ் ட்ரக்ஸ் டு ரிமோட் மேகாலயா ஹெல்த் சென்டர் இன் ரெக்கார்ட் டைம். இப்போது மேகாலயாவில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் வந்து இந்த டெரென் ரொம்பவே அன்டிலேட்டடாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். நம்ம இந்த ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் பற்றி பார்க்குறப்பலாம் என்ன பார்த்துருப்போம்னா, அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் போதிய அளவு வந்து ப்ரைமரி ஹெல்த் சென்டர் இல்லை. அப்படியே இருந்தாலுமே அங்கே அவங்க டிரான்ஸ்போர்ட் அங்கே ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு சரியாக இல்லை அப்படிங்கிற நம்ம பார்த்துருப்போம். டியூ டு த அன்டிலேட்டட் டெரென் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ். இப்போ ரீசெண்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரோன் வந்து மேகாலயாவில் இருக்க ரிமோட் ஹெல்த் சென்டருக்கு மெடிசன்ஸ் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் இல்லையா. ஏன்னா இந்த மெடிசன் அப்படிங்கிறது அந்த ரீஜனில் நிறையா மக்கள் கண்டிப்பாக தேவை, பேசிக் நீட்ஸாக இருக்குது. ஏன்னா அங்கே மோஸ்ட்லி ஃபாரஸ்ட்டில் தான் இருக்காங்க. இந்த ஸ்னேக் பைட்ஸ் அதெல்லாம் பெரிய இஷ்யூவாக இருக்குன்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுக்கான மெடிசன்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுக்கணுன்னா ட்ரோன் மூலியமாக வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் தான். The air delivery of 1.5 kg of medicines to a remote location marked the unveiling of India's first drone station for transporting drugs at the Jengjal Subdivision Hospital in Meghalaya's West Garo Hills of. ஸோ ஒன்று வந்து மேகாலயாவில் காரோ ஹில்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆக்சுவல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். நான் அங்கே இருக்கக்கூடிய இந்த ஜெங்ஜால் சப்டிவிஷன் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரோன் டெலிவரி அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ த ட்ரோன் Certiplane X3 designed by a startup took 36 minutes to deliver the payload. வழக்கமாக ரோடில் பை ரோடு அவங்க வந்து போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ட்ரக்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். வேறஸ் இந்த ட்ரோன் மூலியமாக அவங்க கொடுக்குறப்ப என்னென்னா less than 2 hours அரௌண்ட் 36 minutes வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. So a fleet of high capacity drones would help the state government to execute plans to scale up air transportation for farmers and in remote areas. இந்த ட்ரோன்ஸ் என்னென்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ட்ரக் ட்ரான்ஸ்ஃபருக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் ஃபார்மர்ஸ்க்கு தேவையான சீட்ஸ் அந்த அவங்களோட அக்ரிகல்ச்சர் ப்ராடியூஸ் வந்து வெளியே வந்து சேல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ட்ரோன்ஸை பயன்படுத்துகிற மாதிரி ஃபர்தராக டெவலப் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. The Jengjal drone station should hopefully be the first of many such stations for ensuring certain services to people in the remote areas. ஸோ இதான் வந்து இந்த மாதிரி ட்ரோன் ஸ்டேஷனுக்கு வந்து முன்னாடியாக கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆஸ்திரேலியா பிகின்ஸ் ஒர்க் ஆன் இட்ஸ் ரேடியோ டெலிஸ்கோப் டு சால்வ் தி ஸ்பேஸ் மிஸ்ட்ரீஸ். ஸோ இந்த ஸ்பேஸ் பற்றின எப்படி வந்து ஸ்டார்ஸ் உருவாச்சு, என்ன மாதிரி வந்து கேலக்ஸிஸ் வந்து கிரியேட் ஆச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆஸ்திரேலியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நெட்வொர்க் ஆஃப் ஆண்டனாஸ் வந்து பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. Australia started building a network of antennas which planners say will become one of the most powerful radio telescope. ஸோ இந்த நெட்வொர்க் ஆஃப் ஆண்டனாஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் ரேடியோ டெலிஸ்கோப்பாக வந்து மாறும். அண்ட் இதுவும் அலாங் வித் தி நெட்வொர்க் ஆஃப் டிசர்ச் இந்த சவுத் ஆஃப்ரிக்கா வில் ஃபார்ம் த ஸ்கொயர் கிலோமீட்டர் அரே. இதன் மூலியமாக என்னென்னா இந்த ஸ்டார்ஸ் அண்ட் கேலக்ஸிஸ்லாம் எப்படி கிரியேட் ஆச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வெல்ஸ். ஸோ நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் வெல்ஸ் அப்படிங்கிறது வெவ்வேறு ரீஜன்ஸில் இருக்கும். மோஸ்ட்லி நார்த் இந்தியாஸில் நம்ம இந்த ஸ்டெப் வெல்ஸ் பார்க்கலாம். ரீசெண்டாக என்னென்னா தெலுங்கானா செகண்ட்ராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெப் வெல் வந்து ரினோவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அரௌண்ட் இதோட அப்ராக்சிமேட் காஸ்ட் வந்து 2.6 crore போட்டு இதை ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெனோவேட்டட் ஸ்டெப் வெல் அட் பன்சிலால்பேட் இன் செகண்ட்ராபாத் வாஸ் இனாகரேட்டட் பை தெலுங்கானா மினிஸ்டர். ஸோ இந்த ஸ்டெப் வெல்ஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மகாராஷ்டிரா தாராவி ஸ்லம். ஸோ மோஸ்ட்லி வந்து தெரிஞ்சிருக்கும் தாராவி ஸ்லம் அப்படிங்கிறத பற்றி. அந்த தாராவி ஸ்லம் என்னென்னா மறுபடியும் ரீடெவலப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ யாருன்னா அதானி குரூப் தான் வந்து இந்த ரீடெவலப்மெண்ட்டை பண்ண போகிறாங்க. ஸோ த ஸ்டேட் வாஸ் டு ப்ரொவைட் 300 square feet ஹவுசஸ் ஃப்ரீ டு ரெசிடென்ட்ஸ் who had the proof their slum structure was in the existence before January 1, 2000. ஸோ இந்த 2000க்கு முன்னாடி அவங்க அந்த ஸ்லம்மில் இருந்தாங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ ரெசிடென்ஸ் ஹவுசஸ் வந்து கொடுப்பாங்க. 2000லேருந்து 2011 இருந்தாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ் அமௌண்ட் வச்சு அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து வீடு கட்டி தர போகிறாங்க. ஸோ ரீடெவலப் பண்ண போகிறாங்க. இதில் வந்து என்னென்னா ப்ரௌனஸ்ட் ஆஃப் தி ப்ரௌன் ஃபீல்டு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
It is the world's largest urban renewal project. In addition, it is the brownest of the brownfield project and therefore concessionary provisions have been made to make the project viable. இப்போ இந்த brownfield project அப்படின்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆர்டிகல் மென்ஷன் பண்ணியிருக்கு. greenfield and brownfield project அப்படின்னு இருக்கு. ஸோ greenfield ப்ராஜெக்ட் அப்படின்னா ஒரு புதுசாக வந்து ஒரு இடத்துல வந்து எம்டி ஸ்பேஸாக இருக்கும், அங்கே வந்து நம்ம ஏதாவது கட்டுறோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து greenfield ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறஸ் brownfield ப்ராஜெக்ட்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ ஏற்கனவே இருக்க ஒரு விஷயத்தை நம்ம டெமாலிஷ் பண்ணிட்டு ரினோவேட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களை தான் brownfield ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ தாராவி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்க இடம் தான், அந்த இடத்த வந்து மறுபடியும் வந்து ரீடெவலப் பண்ண போகிறாங்க இல்லையா, அதனால தான் the brownest of the brownfield ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த greenfield ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா சின்ன எக்ஸாம்பிள் புதுசாக ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, ஏர்போர்ட், ஹாஸ்பிட்டல், அதெல்லாம் வந்து greenfield ப்ராஜெக்ட்ஸ். ஸோ brownfield ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது நம்ம இந்த தாராவி ப்ராஜெக்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ஏற்கனவே இருக்கிறது they are redeveloping the particular area. ஸோ அதான் வந்து brownfield ப்ராஜெக்ட். ஸோ நெக்ஸ்ட் Goblin mode chosen Oxford Dictionary word of the year. ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆர்டிகல் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியோடைய வேர்ட் ஆஃப் த இயர் வந்து Goblin mode அப்படிங்கிற ஒரு வேர்டை சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா a type of behavior which is unapologetically self-indulgent, lazy, slovenly and greedy, typically in a way that rejects social norms or expectations. ஸோ இப்படி இருந்தால் நல்லவங்க, இந்த மாதிரி செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி இல்லாமல் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக லேசியாக அண்ட் தென் ரொம்ப க்ரீடியாக இருக்கிறது, ரொம்ப பொறாமப்படுறது, அண்ட் தென் சோஷியல் நார்ம்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் ஆப்போசிட்டாக இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள தான் இந்த Goblin மோடில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் அந்த மீனிங். லாஸ்ட் வீக் Merriam-Webster announced the word, its word of the year is gaslighting. ஸோ Merriam-Webster அவங்களும் வந்து அவங்களோட வேர்ட் ஆஃப் த இயரை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொடுத்துருந்தாங்க என்னென்னா gaslighting அப்படிங்கிறது. இதை பற்றி நம்ம ஒரு ஆர்டிகல் எழுதி டீட்டெயிலாக பார்த்துப்போ இருந்தால் ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கலாம். gaslighting அப்படின்னா ஒரு பர்சன் ஏ அண்ட் பர்சன் பி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பர்சன் பி வந்து பயங்கர திறமையானவராக இருந்தாலுமே இவர் வந்து என்ன சொன்னாலும் ஸோ அவங்களோட திறமையே வந்து கேள்விக்குறியாக ஆக்குற மாதிரி பேசுவாங்க இல்லையா, உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த விஷயத்தான் வந்து gaslighting சொல்லுவாங்க. சைக்கலாஜிக்கல் மேனிப்புலேஷன் இன்டெண்டட் டு மேக் அ பர்சன் கொஷின் த வேலிடிட்டி ஆஃப் தேர் ஓன் தாட்ஸ். ஸோ இது பேர் தான் வந்து gaslighting. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் என்ன பார்க்க போகிறோன்னா 76-year-old French author Dominique Lapierre அவர் வந்து இறந்து போயிட்டார், 91 years ஆகுது. ஸோ அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ லாப்பியர் அண்ட் தென் லாரி காலின்ஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அரௌண்டு 6 பெஸ்ட் செல்லிங் புக்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அவங்களோட 6 பெஸ்ட் செல்லிங் புக்ஸ். இதில் நம்ம இந்தியா பேஸ்ட் வந்து பார்க்கணும் அப்படின்னா Lapierre had a special bond with India, traveling through the country and spending a lot of time in what was the then Calcutta as well as in Bhopal. அவர் வந்து சிட்டி ஆஃப் ஜாய் அப்படிங்கிற ஒரு நாவல் வந்து எழுதியிருக்காரு. இது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் பிகாஸ் இது இந்தியா ரிலேட்டடாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா Lapierre's novel which won the 1986 Christopher Prize also highlighted the spirit of the city to persevere and to celebrate life. ஸோ அவரோட நாவல் வந்து பார்த்தீங்கன்னா 1986 கிறிஸ்டோஃபர் ப்ரைஸ் வந்து ஜெயிச்சிச்சு, அதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் Lapierre set up the City of Joy Foundation and donated a large share of the royalties to support the humanitarian projects in West Bengal. ஸோ இவர் வந்து அதை பற்றி புக் எழுதினது மட்டும் இல்லாமல் வெஸ்ட் பெங்கால் பற்றி புக் எழுதினது மட்டும் இல்லாமல் சிட்டி ஆஃப் ஜாய் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு சேரிட்டி ஃபவுண்டேஷன் வச்சுருந்துருக்காரு. இவரோட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் 5 past midnight in Bhopal அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் அக்கௌண்ட் வந்து எழுதியிருக்காரு. யார் கூடனா ஜேவியர் மோரோ அப்படிங்கிறவர்களோட சேர்ந்து வந்து எழுதியிருக்காரு. இது எதை பற்றின ஸ்டோரினா இந்த போபால் கேஸ் ட்ராஜடி நடந்தது இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் இவர் எழுதியிருக்காரு. ஸோ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து இவருக்கு பத்மபூஷன் அவார்ட் கொடுத்துருக்காங்க இந்த இயர் 2008. ஸோ இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, இதை ஞாபகம் வச்சுக்காங்க. அந்த இவர் போபால் கேஸ் ட்ராஜடி பேஸ் பண்ணி எழுதினது இவர் தான். அண்ட் தென் இவரோட நாவல் சிட்டி ஆஃப் ஜாய். இன்றைக்கி நியூஸ் வந்து அவ்வளோதான். இன்றைக்கி நியூஸ் பேஸ்டு பிவைக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. எனி டவுட்ஸ் ஆர் இம்ப்ரவைஸ் பண்ணும் அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.